எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 9th சயின்ஸ் புக்ல இருக்கிற ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஆசிட்ஸ் பத்தி பார்க்கலாம். லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஆசிட் வந்து அக்வயஸ் சொல்யூஷன்ல ஹைட்ரஜன் அயான்ஸை ஃபார்ம் பண்ணும். பேசஸ் வந்து அக்வயஸ் சொல்யூஷன்ல ஹைட்ராக்சைல் அயான் அதாவது OH மைனஸ் அயான்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆசிடையும் பேஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அது நியூட்ரல் ப்ராடக்ட் அதாவது சால்ட் உப்பை வந்து ஃபார்ம் பண்ணும். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற நம்ம ஆசிட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஆசிட்னா என்னென்னா கெமிக்கல் காம்போனன்ட் ப்ரெசன்ட் இன் தம் கிவ்ஸ் சோர் டேஸ்ட். ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே பேசஸ்ங்கிறது பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆசிட்கிற நேம் நமக்கு எப்படி எடுத்தோம்னா லட்டினில் அசிடஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சோர் டேஸ்ட்னு சொல்லி அதுக்கு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் ஆசிட், லெமனில் இருக்கிறது சிட்ரிக் ஆசிட், கிரேப்ஸில் இருக்கிறது டார்டாரிக் ஆசிட், டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட், வினிகரில் அசிட்டிக் ஆசிட், கேர்டில் லாக்டிக் ஆசிட், ஆரஞ்சில் அஸ்கார்பிக் ஆசிட், டீயில் டேனிக் ஆசிட், ஸ்டொமக் ஜூஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதாவது ஸ்டொமக் ஜூஸ்னால் என்னென்னா நம்மளோட சலைவா, அதாவது நம்மளோட எச்சத்தில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. ஆண்ட் அண்ட் பியோட கொடுக்கு அதில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் பற்றின தியரியை வந்து 1884 1884 ஸ்வெடிஷ் கெமிஸ்ட் அதாவது 70 அரேனியஸ் ஒரு தியரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசிட்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை அல்லது ஹைட்ரோனியம் அயான்ஸ் H3O+னு சொல்லுவோம். அதை வந்து அக்வயஸ் சொல்யூஷனில் லிபரேட் பண்ணோம். அதே வந்து பேசஸ் வந்து OH அயான்ஸை வந்து லிபரேட் பண்ணோம். ஆசிட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்போது 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயனை லிபரேட் பண்ணோம். வாங்க நம்ம ஈக்குவேஷன் பார்க்கலாம். HCl வந்து அக்வயஸ் சொல்யூஷனில் ரியாக்ட் பண்ணும்போது H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியுது. ஹைட்ரஜன் அயான்ஸ் வாட்டரில் ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து H+ ஆகவும் Cl- ஆகவும் இருக்குது. இது வந்து ஹைட்ரஜன் வந்து தனியாக எக்ஸிஸ்ட் ஆகாது. ஒன்றுனா வாட்டரோட சேர்ந்து ஹைட்ரஜன் அயான்ஸாக இருக்கும் அல்லது H3O+ங்கிற ஹைட்ரோனியம் அயான்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வாங்க இப்போ நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ் பார்க்கலாம். அசிட்டிக் ஆசிடா CH3COOH. இதில் கடைசியாக இருக்க ஹெச் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகும் அக்வயஸ் சொல்யூஷனில். ஃபார்மிக் ஆசிட்னா HCOOH. இதில் வந்து ஒரு அயான் தான் ரீப்ளேஸ் ஆகுது. இதே மாதிரி நைட்ரிக் ஆசிடில் HNO3லையும் ஒன்று தான். சல்ஃபியூரிக் ஆசிடில் H2ன்னு இருக்குது. இந்த H2ங்கிற பவர் 2ல் இருக்குதுன்னா 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். பாஸ்பரிக் ஆசிடில் வந்து H3PO4. இதில் 3 அயான்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் ரீப்ளேஸ் ஆகுது. வாங்க நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆல் த ஆசிட்ஸ் எசென்ஷியலி கண்டெய்ன்ஸ் 1 or more ஹைட்ரஜன், பட் ஆல் த ஹைட்ரஜன் கண்டெய்ன்ஸ் எ சப்ஸ்டன்ஸ் நாட் ஆசிட். எல்லா ஆசிட்ஸ்லேயும் ஹைட்ரஜன் 1 or more ஹைட்ரஜன் இருக்கும். ஆனால் எல்லா 1 or more ஹைட்ரஜன் வந்து ஆசிட்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. மீத்தேன் பார்த்தீங்கன்னா CH4ம் அமோனியாங்கிறது NH3யும் இருக்குது. ஆசிடோட வகைகள் 2 வகை இருக்குது. ஒன்று ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்று இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட்னா என்னென்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நம்ம முன்னாடியே ஹைலைட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அசிட்டிக் ஆசிட்க்கு CH3COOH. அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிட் வந்து HCOOH. இந்த ரெண்டுமே வந்து ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் என்னென்னா அது மினரல்ஸ் ராக்லேருந்து எடுக்கிறது தான் இன்ஆர்கானிக் ஆசிட் சொல்லுவாங்க. HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அல்லது நைட்ரிக் ஆசிட். இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிடாக இருக்குது. ஆசிடோட டைப்ஸ் என்னென்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஹைட்ரஜன் அயான் அல்லது 2, 3 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆசிடோட டைப்ஸ். அது என்னென்னா மோனோபேசிக் ஆசிட்னா ஒரு ஹைட்ரஜன் அயானை ரீப்ளேஸ் பண்ணோம். HCl, HNO3 இதெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் மோனோபேசிக் ஆசிடாக இருக்குது. டைபேசிக்னா 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து லிபரேட் பண்ணோம், அதாவது H2SO4. அந்த H2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2வும் H2CO3 இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து லிபரேட் பண்ணோம். ட்ரைபேசிக் ஆசிட்னா H3PO4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த H பக்கத்தில் இருக்க 3 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ட்ரைபேசிக் ஆசிடாக இருக்குது. ஆசிட்ஸ் கொண்டு நம்ம பேசிசிட்டியை வச்சு தான் ரெஃபரன் பண்ணுவோம். ஏன்னா வந்து பேசிசிட்டியை நம்ம வச்சு ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அது
ரீப்ளேஸ் பண்ணுது பார்த்தீங்களா? அதனால ஆசிட்ஸ்க்கு பேசஸ் வச்சும், பேசஸ்க்கு ஆசிட் வச்சும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த இதில் அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம்ல, முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிள் தான். CH3COOHல இந்த கடைசியாக இருக்க ஹெச் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணும். இதில் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரே ஒரு ஆட்டம், அதாவது கடைசியில் இருக்க ஹெச்சை மட்டும்தான் ரிப்ளேட் பண்ணுறதுனால இது மோனோபேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஆசிட் வந்து அயனைசேஷன் ஆகிறத பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட் என்னென்னா கம்ப்ளீட்டாக நீர்த்தலில் கரைஞ்சிரும். தண்ணியில் ஃபுல்லாக அது கரைஞ்சிச்சுன்னா, தண்ணி இல்லைன்னா அக்வஸ் சொல்யூஷனில் ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவாங்க. அதாவது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதே மாதிரி வீக் ஆசிட்னா என்னென்னா கொஞ்சம் மட்டும் தான் தண்ணியில் கரையும். இதுக்கு வந்து அசிட்டிக் ஆசிட்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளில் போட்டிருக்காங்க பாருங்கள், CH3COOHன்னு சொல்கிறாங்க. அயானைசேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அயானைசேஷன்னா என்னென்னா பீயிங் டிஸ்அலோகேட்டட் இன்டு த அயான்ஸ் பை ஹீட். அயான்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கரையிறது எதனால? ஹீட்னால் அல்லது ரேடியேஷன் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். இது ஏதாவது ஒரு ரீசன்னால் அது வந்து டிஸ்அசோசியேட் ஆகுது, அது பிரிகிறது தான் வந்து அயனைசேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், வீக் டைல்யூட் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதிகமான ஆசிட் நம்ம நீரில் கரைச்சோம்னா அது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்னும், கம்மியான ஆசிட் நம்ம நீரில் கரைச்சோம்னா அது வந்து டைல்யூட் ஆசிட்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன பார்த்தோம்னா, நாம் எப்பயுமே வந்து தண்ணியில் தான் ஆசிடை கரைக்கணும். நம்ம ஆசிடில் தண்ணியை கரைச்சோம்னா இந்த மாதிரி 2 சொல்யூஷன் மீட் பண்ணும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா இது வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகி, அதாவது வெடிக்கும், இல்லைன்னா ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேட்டட் இன்ஆர்கானிக் ஆசிட் வித் வாட்டரில் இருக்கும்போது ஆசிட் நம்ம தண்ணியில் வந்து ஆசிட் கரைக்கும் போது நாம் வந்து ஸ்டிரிங் பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளாஷஸ் நடக்காது. ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும். இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி சின்ஸ் தே கண்டெயின்ஸ் அயான்ஸ். அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அதனால ஆசிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆசிடை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, இந்த ஆசிடில் லிட்மஸ் பேப்பர் டிப் பண்ணும்போது அந்த ப்ளூ பேப்பர் வந்து ரெட்டாக மாறிச்சுன்னா ஆசிட்னு அர்த்தம். ஆசிட் வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸை வந்து லிபரேட் பண்ணும். இங்கே ஆக்டிவ் மெட்டல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதே வந்து ஆசிட் வந்து மெட்டல் கார்பனேட்ஸ் அல்லது மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட் பண்ணும். சில மெட்டல்ஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணாது. அது என்னென்னா சில்வர் அண்டு வந்து காப்பர். இந்த ரெண்டுமே வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணாது, ஆனால் வந்து ஹைட்ரஜன் கிளாஸை ரிப்ளேட் பண்ணும். ஆசிட் வந்து மெட்டாலிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் அண்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே கீழே இருக்க ஈக்குவேஷன் பண்ணுங்கள், CaO + H2SO4னா CaSO4ம் H2Oவும் இருக்குது. அதாவது ஆசிட்ஸ் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் அண்ட் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். CaSO4ங்கிறது சால்ட்டாகவும் வாட்டருங்கிறது H2Oவும் இருக்குது. ஆசிட் வந்து பேசஸோட ரியாக்ட் பண்ணும்போது அகெயின் சால்ட் அண்ட் வாட்டரை வந்து ரியாக்ட் பண்ணும். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ப்ளஸ் பேசஸ் இந்த ரெண்டு கூட எப்போவுமே ஆசிட் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் தான் ஃபார்ம் ஆகும். ரோல் ஆஃப் ஆசிட் வந்து நம்ம அயனைசேஷன் பண்ணும்போது H+ அயான் வந்து பிரியும். இங்கே பார்த்தோம்னா வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது H+ஆகவும் Cl- இருக்குது. அதே வந்து ஆர்கானிக் சால்வெண்ட், அதாவது எத்தனால், இதில் ரியாக்ட் பண்ணும்போது ஆசிட் வந்து அப்படியே தான் இருக்குது. எக்ஸாம்பிள் காப்பாங்க. இது ஆர்கானிக் சால்வெண்ட்டோட எக்ஸாம்பிள் என்னென்னு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எத்தனால்ங்கிறது நீங்கள் கண்ணை மூடிட்டு டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆசிடோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். இதுதான் வந்து கார் பேட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது க்ளீனிங் ஏஜென்ட், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறோம். சிட்ரிக் ஆசிட் வந்து லெமனில் இருக்குது. இது என்னென்னா சால்ட் ரெஃபரன்ஸ் சால்ட்டுக்கும் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது உணவை பதப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபெர்டிலைசராகவும் டைஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சாலிக் ஆசிட் என்னென்னா க்ளீனிங் அயன் அண்ட் மேக்னீஸ் டெபாசிட் ஃப்ரம் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்னு சொல்கிறாங்க. அயன் அண்ட் மேக்னீஸ் டெபாசிட், அதாவது குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் இருக்க அயன் அண்ட் மேக்னீஸ் டெபாசிட்டுக்கும் ப்ளீச்சிங் ஆஃப் ஃபுட், வுட்டை ப்ளீச் பண்ணுறதுக்கெல்லாம் ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஆக்சாலிக் ஆசிட் எதில் இருக்குதுன்னா டொமேட்டோவில் இருக்குது. கார்பானிக் ஆசிட் என்னென்னா கார்பன் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறோம்ல, அதுலலாம் கார்பானிக் ஆசிட் தான் ஆட் பண்ணுறாங்க. டார்டாரிக் ஆசிட் எதுனா பேக்கிங் பவுடருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளாக. அக்வா ஜெரியானா என்னென்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல
சில மெட்டல்ஸ் வந்து எப்போவுமே ஆசிடில் கூட ரியாக்ட் பண்ணாது. அந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட ஆசிடை ரியாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சால்வெண்ட்டை அக்வாஜெரியான்னு சொல்லுவாங்க. இது எதுவும் இல்லை, 2 ஆசிட்ஸை கம்பைன் பண்ணுறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடையும் 3:1 ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -42 இருக்கும்போதே மெல்ட்டிங் பாயிண்ட் ஆகும். பாயிலிங் பாயிண்ட் வந்து 108 டிகிரி செல்சியஸ்லேயும் இது பண்ணுது. அக்வாஜெரியாவுக்கு வந்து லட்டின் பிளேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா கிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சில நோபல் மெட்டல்ஸ், அதாவது கோல்டு, பிளாட்டினம், பெலாடியம், இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணுறக்கும் இது கூட ரியாக்ட் பண்ணுறக்கும் அக்வாஜெரியா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். 3HClலும் 1HNO3 இந்த ரேஷியோ தான் இம்பார்ட்டண்ட். இது அக்வாஜெரியா எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல்டு அண்ட் பெலாடியம் டிசால்வ் பண்ணுறதுக்கும் கோல்டை ரிஃபைன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பேசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.